டுமாரோ ஓப்பன் ஆகும்போது நிஃப்டி 25,000 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நிஃப்டி கம்மிங் டேஸில் பெரிய ஃபாலோ பார்க்க எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் ஃபண்டமெண்டலி வாரா இருக்கலாம். பட் டெக்னிக்கல் ரீசனை ஒன் பை ஒன் ஷேர் பண்ணுறேன். நிஃப்டி ஆல்ரெடி ஒன் டே டைம் ஃப்ரேமில் 200 EMA கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கு. இதுவே ஒரு நெகட்டிவ் சைன். பட் இருந்தாலும் வீக்லி டைம் ஃப்ரேமோட க்ளோசிங் ரொம்ப முக்கியம். வீக்லி டைம் ஃப்ரேமில் 25,000 கீழே க்ளோஸ் வச்சு அப்படின்னா 50 EMA சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அது பிரேக் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக 200 EMA தான் போகும். டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒரு அசெட் எப்பெல்லாம் 50 EMA பிரேக் பண்ணுதோ ஸ்ட்ரெயிட்டாக 200 EMA தான் சப்போர்ட் எடுக்கும். பட் நிஃப்டி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மோர் தென் 3 டைம்ஸ் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. பட் இந்த டைம் ஃபண்டமெண்டலா வார் டென்ஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. டெக்னிக்கலி கரண்டா நிஃப்டி பிரைஸ் 50 EMA க்கு நியர்பை தான் இருக்கு. இன் கேஸ் 50 EMA பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா 200 EMA தான் போகும். இது நடந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம்ல நிஃப்டில மோர் தென் 30% ஃபால் எதிர்பார்க்கப்படும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இதை பார்த்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் வேணா பேனிக் ஆகலாம். லாங் டேர்ம் விஷயம் இருந்தீங்கன்னா பேனிக் ஆகாதீங்க. டிப் கிடைக்கும் போதெல்லாம் குட் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க போர்ட்ஃபோலியோ சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா நான் ஒரு எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்றேன். அதுக்கு நீங்க எட்ஜிங்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது இந்த டைம்ல உங்க போர்ட்ஃபோலியோ ப்ரிசர்வ் பண்றதுக்கு என்ன பண்ணுன்றதை ஒரு எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்றேன். எப்பயும் சொல்ற மாதிரி தான் இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா, புரிஞ்சு பண்ணும்போது.